வணக்கம் மாணவர்களே. இந்திய வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடியது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ரொம்ப முக்கியமான கொஷின்ஸை மட்டும் அனலைசிஸ் பண்ண போகிறோம். இந்த வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி இதே மாதிரி ஒரு 50 to 100 கொஷின்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் தவறாமல் அப்டேட் பண்ணுறோம். சரியா? இதை ஒரு 15 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் எக்ஸாமுக்கு வரக்கூடிய கொஷின்ஸ் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அவ்வளோ பார்த்தாச்சுனாலே ஓரளவு ஜிகே கொஷின்ஸ் வந்து அடிச்சிடலாம். சரியா? சரி, ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். வடமேற்கு இமயமலை தொடர் எவ்வாறு அறியப்படுகிறது? வடமேற்கு இமயமலை தொடர் எவ்வாறு அறியப்படுகிறது? சுலைமான் இந்து குஷ். அப்புறம் பாக் ஜலசந்தி இந்தியாவுக்கும் எந்த நாடுக்கும் இடையில் உள்ளது? பாக் ஸ்ட்ரைட் லைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா என்பது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் இருந்து தார் பாலைவனத்தை தனிமைப்படுத்த மற்றும் பிரிக்கும் குன்றுகள். The hills which separate and divide the Thar desert from central India. ஆரவல்லி குன்றுகள். The ஆரவல்லி hills. இதான் வந்து ஆன்சர். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின். காரணம் கூற்று. ஃபர்ஸ்ட் அசர்ஷன். த சவுத் என்பது கைப்பற்றப்பட்ட பகுதிகளில் இருந்து பெறப்படும் கப்பமாகும். காரணம் வந்து கைப்பற்றப்பட்ட பகுதிகளில் வருவாயில் 1/6 வசூலிக்கப்படுகிறது. அந்த 1/6ங்கிறது வந்து தப்பு. 1/6க்கு பதிலாக என்ன வரும்? 1/4 தான் வரும். அதாவது 25%. அப்போ கூற்று உண்மை. சவுத்துங்கிறது கைப்பற்றப்பட்ட பகுதிகளில் இருந்து பெறப்படக்கூடிய ஒரு வரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிவாஜியின் முதல் இராணுவ பயணம் ஏற்பட்ட இடம். அவர் தோர்னா பயணம். சரியா? ஃபர்ஸ்ட் அவர் அட்டாக் எங்கே பண்ணுறாருன்னா தோர்னா பயணத்தில் தோர்னா கோட்டையை கைப்பற்றுவார். த பிளேஸ் த ஃபர்ஸ்ட் மிலிட்டரி எக்ஸ்பெடிஷன் சிவாஜி வாஸ் மேட் அட் எக்ஸ்பெடிஷன் ஆஃப் தோர்னா. அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் குரு நானக். ஓகே, இது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் குரு நானக். குரு தேஜ் பகதூர் சீக்கிய குருவில் எத்தனையாவது குருன்னு கேட்டிங்கன்னா 9வது குரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே ஒரு 4-5 தடவை கேட்டாச்சு. ஷெர்ஷா தாம் இந்த நாணயத்தை அறிமுகப்படுத்தினார். கரெக்டு. அப்புறம் நாணயங்களில் உள்ள பெயர்கள் எந்த லெட்டர்ஸில் பொறிச்சாங்கன்னா தேவ நாகரி இடத்துல லெட்டர்ஸ் அந்த நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது. ஷெர்ஷா இன்ட்ரடியூஸ் a new coin called Dan, அதாவது தாம். The names on the coins were given in Devanagari script. ஓகே, அதனால ரெண்டுமே கரெக்ட், விளக்கமும் உண்மை. அப்புறம் இந்தியாவின் முகலாய பேரரசை தோற்றுவித்தார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அடிக்கடி கேட்டிருக்காங்க. பாபர். இபன் பாதுதாவின் நூல். இபன் பாதுதா wrote கிதாப் அல் ரலா. கிதாப் அல் ரலா. அப்புறம் அடுத்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். ஆலம்கீர் நாமாவை எழுதியவர் யார்? ஆலம்கீர் நாமா ரிட்டன் பை மிர்சா முகமது காசிம். மிர்சா முகமது காசிம் என்பது கரெக்டான ஆன்சர். அப்புறம் இளவரசர் குர்ரம். இளவரசர் குர்ரம்னாலே ஷாஜஹான் தான். அவர்களுக்கு என்ன பெயர் வழங்கப்பட்டதுன்னா ஷாஜஹான். சரியா? இப்போ இளவரசர் குர்ரம்னா ஷாஜஹான். Who among the following was called the Lady of Taj? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லேடி ஆஃப் தாஜ். தாஜ் அரண்மனையின் உன்னதமானவர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மும்தாஜ் மஹால். யார் அழைக்கப்பட்டாங்க லேடி ஆஃப் தாஜ்னு கேட்டிங்கன்னா? மும்தாஜ் மஹால். அப்போ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அக்பருடைய வருவாய் நிர்வாக முறை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம், ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம். அக்பர்ஸ் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம்னு கேட்டிங்கன்னா மகள்வாரி. மகள்வாரி சிஸ்டம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். அக்பரின் சமகால ஆட்சியாளர்களையும் அவர்களின் பிரதேசங்களோடு ஒப்பிடுக. மேட்ச் த ஃபாலோயிங் த கண்டெம்பரரி ரூலர்ஸ் ஆஃப் அக்பர் வித் தேர் டெரிட்டரி. யூசுப் கான் எந்த ஏரியாவுன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர். மிர்சா ஹக்கீம் காபூல். முர்சா ஜெயின் சிந்து. முசாஃபர் ஹுசைன் மிர்சா காந்தகர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கன்னு கேட்டிருக்காங்க. அது பேட்டில் ஆஃப் பானிபட், முதல் பானிபட் போர். இயர் தெரியணும், இயர் தெரிஞ்சால் நம்ம வந்து பண்ணிக்கலாம். 1526. ஜஹாங்கீர் லாகூரில் அடக்கம் செய்யப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1627. அக்பரினுடைய மரணம் 1605. அதில் டைரக்டாகவே கொடுத்துட்டான். பகதூர் ஷா இரண்டாம் பகதூர் ஷா அவங்களுடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1775 டு 1862. ஸோ இதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஆர்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார் வருவாங்கன்னா 1526 தான். ஓகே, ரெண்டாவது வந்து பாபருடைய மரணம் வரும் 1605. மூணாவது அவருடைய பையன் ஜஹாங்கீர் எப்போ இறந்தாருன்னா 1627. கடைசியாக வந்து இரண்டாம் பகதூர் ஷா அந்த 1775 சிப்பாய் கழகம் பீரியடில் இவர் தான் இருப்பார், இரண்டாம் பகதூர் ஷா. ஸோ இதை வச்சு நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம். அப்புறம் பாருங்கள், எக்ஸ்ட்ரா கீ பாயிண்ட்ஸ் பாருங்கள். கான்வா போர், இந்த பேட்டில் ஆஃப் பானிபட் தெரியும் 1526. அப்புறம் கான்வா போர் வந்து பார்த்தீங்கன்னா 1527. சந்தேரி போர் 1528. காக்ரா போர் 1529. அப்புறம் 1530 பாபரனுடைய இறப்பு. 1539 சவுசா போர். 1540 கன்னோசி போர். 1545 ஷெர்ஷாவினுடைய இறப்பு. 1556 ரெண்டாம் பானிபட் போர். பாருங்கள், ஃபஸ்ட்டு பானிபட்டுக்கும் செகண்ட் பானிபட்டுக்கும் இடையில 30 ஆண்டுகள் கேப். அது 1526, இது 1556. ரொம்ப இதெல்லாம் முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. இதை கண்டிப்பாக படிச்சிருங்க, சரியா? டேபிள் படித்த மாதிரி படிச்சிட வேண்டியதான். அப்புறம் 1573 அக்பர் வந்து குஜராத்தை கைப்பற்றிய ஆண்டு, இது ரொம்ப முக்கியமான ஒரு இயர். அப்புறம் ஹால்டிகட் போர் 1576. கடைசியாக அவுரங்கசீப் எப்போ இறந்தாருன்னா 1707. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின். நிசாம் சாஹி, வரீத் சாஹி, அடில் ஷாஹி, இமா சாஹி இவங்களை அவங்களுடைய பிரதேசங்களுடன் ஒப்பிடணும். ஃபஸ்ட்டு நிசாம் சாஹி அகமத் நகர், பரீத் சாஹி பீடார், அடில் சாஹி பிஜப்பூர், இமாஜ் சாஹி பீரார். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாமினி சுல்தான் பேரரசை நிறுவியவர் அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. The Bahmani Sultan was founded by Alauddin Hassan Bahman Shah. Next question. எந்த சூஃபி துறவி டெல்லியின் சீராக் என்று அழைக்கப்படுகிறார்? சூஃபி துறவி சீராக். The name the Sufi saint who was known as Zirak I Delhi. ஷேக் நசுருதீன் தான் டெல்லியினுடைய சீராக். அப்புறம் 1194 முகமது கோரியால் தோற்கடிக்கப்பட்ட கனௌஜியின் கடைசி கோஹார்வார் யார்? ஜெய்சந்தா. The name the last Goharwar ruler of Kanauj who was defeated by Muhammad Ghori in 1194. ஜெய்சந்தா. அப்புறம் உஷர்னு ஒரு டேக்ஸ். என்ன டேக்ஸ்னா 1/10, அதாவது 10ல் 1, அந்த வரிமுறைக்கு பேர் தான் எனது உஷர். அப்புறம் கிவி 712ஆம் ஆண்டு முகமது பின் காசிம் எந்த இந்து அரசரை தோற்கடித்தார்? 712 முகமது பின் காசிம் எந்த இந்து அரசரை அங்கே வந்து தோற்கடித்தார்னு பார்த்தீங்கன்னா அரசர் தாக்கீர். கீழ்கண்ட சூபி புனிதர்களுள் எந்த புனிதரின் நினைவாக குதுப்மினார் கட்டப்பட்டது? இது குதுப்புதீன் பக்தியார் காக்கி. இவருடைய நினைவாகத்தான் குதுப்மினாருக்கு அடிக்கல் ஒரு ஆள் நாட்டுவார், அப்புறம் கட்டி முடிச்சது ஒரு ஆள். சரியா? குதுப்மினாருக்கு அடிக்கல் நாட்டினவர் உங்களுக்கு தெரியும், குத்புதீன் ஐவர். கட்டி முடித்தது அவருடைய மருமகன் இல்டுமிஸ். எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? அடிமையின் அடிமை.
சரி, அமீர் குஸ்ருவின், அதாவது இந்திய கிளின்னு அழைக்கப்படக்கூடியவர் தான் அமீர் குஸ்ரு. அவரை ஆதரித்தவர் யாருன்னு கேட்டாலும் பால்பன் தான் ஒரு கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். அவருடைய சமகாலத்தவரான சுல்தானின் பேர் குறிப்பிட்டு கேட்டாலும் பால்பன், ஏன்னா இவர் தான் ஆதரிப்பார். ஓகேயா? பின்வரும் சைத ஆட்சியாளர்களை சரியான காலவரிசைப்படுத்தவும் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் கிசர் கான் தான் வருவார். அப்புறம் முபாரக் ஷா, முகமது ஷா, அப்படி வரிசையாக வரும். முபாரக், முகமது ஷா, அப்படி சேர்த்து படிச்சுக்கணும். முபாரக், முகமது ஷா, கடைசி ஆலம் ஷா. ஓகே, அப்போ ஹிசர் கான், முபாரக், முகமது ஷா, அலாவுதீன், ஆலம் ஷா. கியாசுதீன் துக்ளக் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தார்? அடிக்கடி கேட்குறாங்க. 1320. கியாசுதீன் துக்ளக். ஃபெரோஸ் ஷா துக்ளக் எத்தனை கால்வாய்களை நீர்ப்பாசனத்திற்காக வெட்டினார்? ஆன்சர் சரியான பதில் 5. ஃபெரோஸ் ஷா துக்ளக் எத்தனை கால்வாய்களை நீர்ப்பாசனத்திற்காக வெட்டினார்? The how many canals were erected by Feroz Shah for irrigation? 5. அடையாள நாணய முறை உபயோகப்படுத்தும் முறையை முகமது பின் துக்ளக் எங்கிருந்து பெற்றார்? சீனா. துக்ளக் பேரரசை நிறுவியவர் கியாசுதீன் துக்ளக். சரி, துக்ளக் பேரரசை நிறுவியவர், the founder of the Tughlaq dynasty was கியாசுதீன் துக்ளக். லோடி வம்சத்தை நிறுவியவர் பஹ்லுல் லோடி. லோடி வம்சத்தை நிறுவியவர் பஹ்லுல் லோடி. லோடி வம்சத்தின் கடைசி மன்னர் இப்ராஹிம் லோடி. இவரை வச்சுதான் பானிபட் போர் நடக்கும், இவருக்கும் பாபருக்கும். ஓகே, அப்புறம் ஆக்ராவை நிறுவியவர் சிக்கந்தர் லோடி. இந்த லோடி சிக்கந்தர் லோடி. பஞ்சாப் ஆளுநர் பாபரை இந்தியாவிற்கு அழைத்தவர் தௌலத் கான் லோடி. தௌலத் கான் லோடி எதுக்கு அழைப்பாங்கன்னா இந்த போருக்காக. யார? இப்ராஹிம் லோடிய தோக்கடிக்கிறதுக்காண்டி பாபரை கூப்பிடுவாங்க. எந்த இரு நாடுகளில் பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் முகமது பின் துக்ளக் செப்பு நாணயத்தை வெளியிட்டார்? சீனா மற்றும் பாரசீகம். சனாட்டுங்கிறது மானியங்கள், இது ரெண்டும் தப்பு. காடி அரசருங்கிறது தப்பு. கைசர் சிம்மாசனங்கிறது தப்பு. வசீருங்கிறது மந்திரி. கரெக்ட். அப்போ 1 4 கரெக்ட். அப்புறம் கரோஜிங்கிற டேக்ஸ் எதன் மீதுனா விளைச்சல்ல 1/10 பங்கு. கம்ஸுங்கிறது என்னது? போரில் கைப்பற்றிய பொருட்களில் 1/5 பங்கு. ஜிஸ்யாங்கிறது தெரியும், இந்துக்கள் அல்லாதவர் மீது முஸ்லீம்கள் அல்லாதவர் மீது விதிக்கப்படக்கூடிய, அதாவது இந்துக்கள் மீது விதிக்கப்படக்கூடிய வரி தான் என்னது? ஜிஸ்யா வரி. அப்புறம் இஸ்லாமிய விவசாயிடமான விதி கரோஜ் மீன்ஸ் விளைச்சல்ல 1/10. யார்கிட்டம்னா இஸ்லாமியர் அல்லாதவரிடம். ஓகே, ஜகாத்துங்கிற ஒரு வரி இருக்கு, அது குறிப்பிட்ட இஸ்லாமிய மத சடங்குகளை செய்வதற்காக வசூலிக்கப்படக்கூடிய ஒரு வரி தான் ஜகாத். முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் ரொம்ப முக்கியம். 2ஆம் சந்திரகுப்தர். Who was the first Gupta ruler issue silver coins? 2ஆம் சந்திரகுப்தா. சந்திரகுப்தா 2. காலவரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர், அப்புறம் ஸ்கந்தகுப்தர், அப்புறம் புருகுப்தர், கடைசியாக புத்தகுப்தர். ஓகே, இதான் ஆர்டர். ரிவல்ஸில் போட்டிருக்கு. 2ஆம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் ஸ்கந்தகுப்தர் வருவார். ஸ்கந்தகுப்தருக்கு அடுத்தது யார்? புருகுப்தர். புருகுப்தருக்கு அடுத்தது தான் புத்தகுப்தர். ஆட்சியாளர்களும் வெளிநாட்டு பயணிகளையும் பொறுத்தப்புறம் ஃபர்ஸ்ட் தோரமானர் காலத்தில் வந்தது ஷாங் யுவான். சந்திரகுப்தா 2 காலத்தில் வந்தது உங்களுக்கு தெரியும் பாகியான். ஹர்ஷவர்தனர் காலத்தில் வந்தது யுவான் சுவாங் தான். கிருஷ்ணதேவராயர் காலத்தில் வந்தது நிக்கோலா கோண்டி. கிருஷ்ணதேவராயர் காலத்தில் வந்தது நிக்கோலா கோண்டி. புத்த சரிதம் அஸ்வகோசர் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ். புத்த சரிதம் என நூலின் தத்துவ ஞானி அஸ்வகோஷர். எதிரிகளை கொள்பவர் பிந்துசாரர். ஸ்லேயர் ஆஃப் ஃபோர்ஸ் பிந்துசாரா. அப்புறம் பிருஹத்
ரதா வம்சம், பிருகத் ரதா பேர்ல இருக்கும். ஹரியங்கா வம்சம் பிம்பிசாரர், சிசுநாக வம்சம் அதுல இருக்கு சிசுநாகா. நந்தா வம்சம் மீதி இருக்குது என்னது, மகாபத்மநந்தா அதுல இருக்கு. ஓகேயா. 16வது மகா ஜனாபதங்களில் மிகப்பெரிய அதிகாரம் உடையது பார்த்தீங்கன்னா மகதம், மகதா. 16வது மகாஜன பதங்களில் மிகப்பெரிய அதிகாரம் உடையது பார்த்தீங்கன்னா 16 மகாஜன பதங்கள் உண்டு. அதில் மிகப்பெரிய அதிகாரம் உடையது பார்த்தீங்கன்னா மகதா, மகதம், மகத பேரரசு. அப்புறம் கனிஷ்காவால் கூட்டப்பட்ட 4வது புத்த மாநாட்டை தலைமை வகித்தவர் யாருன்னு கேட்டால் வசுமித்ரா. 4வது புத்த மாநாட்டை தலைமை வகித்தவர் யாருன்னு கேட்டால் வசுமித்ரா. அதை கூட்டுறது யாருன்னா கனிஷ்கர். அஸ்வகோசர் புத்த சரிதம், அது கரெக்டு. வசுமித்ரர் மகாவிபாஷா, வசுமித்ரா மகாவிபாஷா, இது ரெண்டுமே தப்பு வரும். கௌடில்யரும் இண்டிகாங்கிறது தப்பு, காணருடைய காஷ்மீர் வரலாறும் தப்பு. சரியா? அப்போ 1 2 சரி. எந்த நேரத்திலும் இடத்திலும் மக்கள் பணி செய்வேன், உணவு அருந்தி கொண்டிருந்தாலும் அந்த புறத்தில் இருந்தாலும் மக்கள் பணி செய்வேன் என அறிவித்தவர் அசோகர். இது சூப்பர் குவாட் ஆகும். அப்புறம் ஹரப்பா கலாச்சாரம் என்ற நூலை எழுதியவர் த ஹூ இஸ் த ஆதர் ஆஃப் ஹரப்பா கல்ச்சர், சர் ஜான் மார்ஷல். சர் ஜான் மார்ஷல். சிந்து சமவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ். அவங்கள ஆரியருடைய படையெடுப்புகள், த இன்வேஷன் ஆஃப் த ஆரியன்ஸ், அப்புறம் மக்கள் தொகை அதிகரிப்பு, இன்க்ரீசஸ் இன் பாப்புலேஷன், சுற்றுச்சூழல் ஏற்பட்ட மாற்றங்கள். இந்த 3 காரணமே இது சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய அழிவுக்கு காரணம். எந்த ஆண்டு அழிய தொடங்கினா 1900, கிமு 1900 அழிய தொடங்கி 1700 கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போகும். அப்புறம் வேலூர் பாளைய பட்டயம், இது 3ஆம் நந்திவர்மனால் வெளியிடப்பட்டது. இது பற்றிய தகவல்கள் எதில் இருக்குன்னா அலகாபாத் தூணில் காணப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. 3ஆம் நந்திவர்மன் வெளியிட்டது தான் வேலூர் பாளைய பட்டயம். அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க, which among these the following plates are not associated with the சிம்ம விஷ்ணு. சிம்ம விஷ்ணுவோட தொடர்பு இல்லாத பிளேட் எதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா சின்னமனூர் பிளேட் வந்து சிம்ம விஷ்ணுவோட தொடர்புல கிடையாது. ஓகே. காசாக்குடி செப்பேடுகளை பற்றி பார்ப்போம். இது 2ஆம் நந்திவர்ம பல்லவன் வெளியிடப்பட்டது. 3ஆம் நந்திவர்மனால் வெளியிடப்பட்டதுன்னா வேலூர். 2ஆம் நந்திவர்மன் வெளியிடப்பட்டதுன்னு இது காசாக்குடி செப்பேடு. ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். அப்புறம் சின்னமனூர் செப்பேடுகள் பாண்டிய மன்னர் ராஜசிம்மன் காலத்தில், பாண்டிய மன்னருடைய ராஜசிம்மன் காலத்தில் வெளியிடப்பட்டது. இமயவரம்பன் என்று அழைக்கப்பட்டு மராண்டியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சேர அரசனின் பெயர் நெடுஞ்சேரலாதன். எப்படி? இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், அவ்வளோதான். இமயவரம்பன் என்று அழைக்கப்பட்டு மராண்டியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சேர அரசன் பெயர் நெடுஞ்சேரலாதன். விக்ரம சோழனின் உலாவின் கூற்றுப்படி பொன்னிக்கு கரை கண்ட பூதி, இது ரொம்ப முக்கியம். பொன்னிக்கு கரை கண்ட பூபதி கரிகாலன். ஓகே, யாரு? விக்ரம சோழனின் உலாவின் கூற்றுப்படி பொன்னிக்கு கரை கண்ட பூபதி கரிகாலன். யார் சங்ககாலம் கிமு 1000 மற்றும் கிபி 300 இடைப்பட்டது என்று கூறியவர் வந்து ராஜமாணிக்கனார். சங்ககாலம் 1000க்கும், அதாவது கிமு 1000க்கும் கிபி 300க்கும் இடைப்பட்டது என்று கூறியவர் வந்து ராஜமாணிக்கனார். எந்த நாடு சங்க காலத்தில் குடபுலம், குடபுலம்னாலே சேர நாடு. முதல் சங்கத்தின் இருக்கை நிறுவியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகஸ்திய முனிவர். The seat of the first Sangam was founded by அகஸ்திய சேக் அகஸ்தியா, அகஸ்திய முனிவர். சங்க காலத்தில் மிகச்சிறந்து விளங்கிய 2 கல்வி நிறுவனங்கள், ஒன்று ஐம்பெருங்குலமும் என் பேராலயம். இது ரெண்டும் தான் சங்க காலத்தில் சிறந்து விளங்கிய கல்வி நிறுவனங்கள், ஐம்பெருங்குலம் அண்ட் என் பேராயம். வைணவ சமய கருத்துக்களை விளக்குபவர்கள் ஆழ்வார்கள். பிற்கால சோழர்கள் காலத்தில் விதிக்கப்பட்ட தொழிலாளர் வரிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? குடிமை வரி. என்ன வரி? குடிமை. பிற்கால சோழர் காலத்தில் விதிக்கப்பட்ட தொழிலாளர்களுடைய வரிகள் எவ்வாறுனா குடிமை. சிவஞான போதம் மெய்கண்டார், இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், தமிழ்லேயும் உண்டு. சிவஞான போதம் என்ற புத்தகத்தை எழுதியவர் மெய்கண்டார்.
சோழர் போர்களை கால வரிசைப்படுத்துக. சோழா பேட்டில்ஸ் இன் chronological ஆர்டர். ஃபஸ்ட்டு திருப்புரம்பிய போர், அப்புறம் சேவூர் போர், தக்கோல போர், வெல்லம் போர்னு இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்புரம்பிய போர் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் ரெண்டாவது வெல்லம் போர் வரும், வெல்லம் போர், பேட்டில் ஆஃப் வெல்லம், அப்புறம் தக்கோலம், கடைசியாக தான் சேவூர், பேட்டில் ஆஃப் சேவூர். ஓகே, இப்போ 1-4, ஃபஸ்ட்டு 1, அப்புறம் 4, அப்புறம் 3, அப்புறம் 2. வேலஞ்சேரி செப்பேடுகள் பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தகனை பற்றியது. வேலஞ்சேரி செப்பேடுகள். அன்பில் செப்பேடுகள் சுந்தரன், அன்பான சுந்தரன் அப்படின்னு ஷார்ட் வச்சுங்க. அன்பில் செப்பேடுகள் சுந்தர சோழன், இரண்டாம் பராந்தகன் என்ற சுந்தர சோழன். திருவாலங்காடு செப்பேடுகள் அது முதலாம் ராஜேந்திரன சோழனை பற்றியது. ராஜராஜன் போற்றக்கூடாது, முதலாம் ராஜேந்திர சோழன் பற்றியது திருவாலங்காடு செப்பேடுகள். சௌரா செப்பேடுகள் சரளா செப்பேடுகள். சரளா செப்பேடுகள் வீரராஜேந்திர சோழன். திருவாலங்காடு முதலாம் ராஜேந்திரன், சரளா செப்பேடுகள் வீரராஜேந்திரன். பல்லவ ஆட்சியாளரான டேஸ் காலத்தில் சீன பயணி யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார். முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் தான் சீன பயணி யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிவார். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் தான் யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை செய்வார். அப்புறம் மண்டகப்பட்டு குடவரை கோயில் எந்த மாவட்டம்? தென் ஆற்காடு, சவுத் ஆற்காடு டிஸ்ட்ரிக்டில் தான் மண்டகப்பட்டு குடவரை கோயில். முதலாம் பாண்டியர் ஆட்சி காலத்தில் சோழன் தலை கொண்ட கோவீர பாண்டியன். எப்படி? சோழன் தலை கொண்ட கோவீர பாண்டியன் என்ற பட்டத்தை சூடிக்கொண்டவர், அது ஒரு பாண்டியர், வீரபாண்டியர். என்ன பாண்டி? வீரபாண்டியர். கிமு 640 காஞ்சியை வந்தடைந்த சீன நாட்டு புனித பயணி யுவான் சுவாங். சரியா? சீனா இந்த காஞ்சிக்கு வந்தவர் யுவான் சுவாங் 640 கிமு. அப்புறம் வசந்தேஸ்வரம் கோயில். வசந்தேஸ்வரம் கோயில் வல்லத்தில் இருக்கு. வடக்கு குகை கோயில் மாமண்டூர்ல இருக்கு. சதுரமல்ல குகை, சதுரமல்ல குகை தலவானூர்ல இருக்கு. லலிதாங்குரா, லலிதாங்குரா குகை திருச்சி. பல்லவர் காலத்தின் பெயர் பெற்ற கல்வி நிலையம் காஞ்சி, அது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2007. சரி, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்கும். கூட ஒரு டைம் பார்த்துக்கிடுங்க. ஏதாவது நோட்ஸ் எடுக்கணும்னா எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு 3 மாதம் கண்டினியூஸாக நம்ம இதை பண்ணுவோம். பண்ணிவிட்டு டெஸ்ட் பேட்ச் போட்டுடலாம். ஓகே, சரி, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.